தமிழ் எக்கனாமி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் நாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கேம் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை குற்றம் சொல்லலை, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனைகளை தான் பற்றி பேசியிருந்தோம். ஆனால் பலரும் கமெண்ட்ஸில் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஆற்றினார்கள். இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பிரச்சனையே நடக்கலை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. துறை சார்ந்த சிலரும் எங்களை அணுகி இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத எங்ககிட்ட சொன்னாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் விரிவாக பேச போகிறோம். விரிவாகனா ஆதாரத்துடன் பேச போகிறோம். அதற்காக மீண்டும் நம்முடன் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். உங்களை ரொம்ப போட்டு மிதின்னு மிதிச்சிருக்காங்க சார். அது இயற்கை தானே. ஆனா நீங்க இன்ஸ்டாகிராம்ல இதே கண்டென்ட்டை போடும்போது பலரும் ஆமா இந்த மாதிரி தப்பு நடக்குது, கிராமங்கள் தோறும் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இதை தவிர்த்து தனிப்பட்ட முறையில நான் என் நண்பர்களிடம் சில பேரிடம் கேட்கும்போது அவர்களும் ஆமா இந்த மாதிரிலாம் நடக்குது, குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்கு தெரியாம பணத்தை போட்டது அது கிடைக்காமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் நீங்க கொடுத்த சில தொடர்புகளையும் நாங்க எடுத்து பேசிட்டு வரோம். ஸோ எங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. இப்போ நீங்க நம்மளுடைய நேயர்களுக்கு எப்படி இதை உறுதிப்படுத்த போறீங்க, மறுபடியும் உறுதிப்படுத்த போறீங்க? நம்ம முதல் தடவை வீடியோ போட சொல்ல இப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்வினையாட்டினாங்க. ஆனால் ஆதாரங்கள் நம்ம கொடுத்துட்டோமா, இப்பயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் இதை பற்றி போட்டிருப்பேன். 4 மில்லியன் வியூ, அதாவது 40 லட்சம் பேர் அதில் பார்த்துருக்காங்க. சரி. அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பேர் அவங்க ஊரில் நடந்த குற்றத்தை அவங்க சொல்லியிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமும் கிடையாது, மக்கள் அதில் கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. குறிப்பாக துறை சார்ந்த நடவடிக்கை உங்க மேலே எடுக்கப்படும். ஆனால் அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு. ஈவன் நீங்களே பேசும்போது கூட தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறத நம்ம திரும்ப உறுதியாக சொல்கிறோம். அதனால என்னுடைய கருத்துப்படி போஸ்ட் ஆஃபீஸில் இந்த பிரச்சனைகள் இருக்கானா இருக்கு, அதில் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தாமதமாகுது, அப்படின்லாம் கிடைக்காமையே கூட போயிடுது. நேயர்களே, தமிழ் எக்கனாமி சேனலோட நோக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த அறிவை கொண்டு சேர்க்கறது தான். இதில் போஸ்ட் ஆஃபீஸ் தப்பு, மியூச்சுவல் ஃபண்ட் சரி, ஸ்டாக் மார்க்கெட் சரி அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இங்கே நடக்க போகிறது கிடையாது. ஒரு பொருளாதாரம் எப்படி செயல்படுது, பொருளாதார நடவடிக்கைகள் செயல்பாடுகள் என்ன, அதில் நீங்கள் எங்கே உங்களை பொருத்தி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கடத்துறது தான் எங்களுடைய வேலை. அந்த வகையில் வைத்தியநாதன் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மையா அப்படின்னு அவர்கிட்டே நம்ம ஆதாரம் கேட்டோம். 2 பேராவது எங்களுக்கு தொடர்புகள் கொடுங்க, நாங்கள் நேரடியாக எங்களுடைய டீமை வச்சு செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அதில் 2 பேர் எங்ககிட்ட பேசியிருக்காங்க. நாங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற முதல் கொண்டு அந்த தரவுகளை நாங்கள் தரோம், மேற்கொண்டு நாங்கள் பேச போகிறோம், அவர்களுக்கு உதவ முடியுமான்னு பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவோட முதல் அஜெண்டா அப்படின்னு சொல்லலாம். பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அது உண்மை, அதற்கான தரவுகள் எங்ககிட்ட இருக்குது. அதை நான் இப்போ உங்ககிட்ட படித்து காட்ட போகிறேன். அந்த விஷயம் என்னங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன், விரிவாக சொல்ல போகிறேன். இதை தவிர்த்து எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வீடியோ போடுறது மட்டும் கிடையாது, இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் துணை நிற்க போகிறோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கும் துறை சார்ந்தவர்களும் இந்த முயற்சியில் எங்களுக்கு உதவணும்னு கேட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, அவங்களுடைய ஆட்சி பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேன் அந்த பணத்தை டெபாசிட் செய்யவே இல்லை. இவருக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஆட்சி கைரேகை வைத்து அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. மெச்சூரிட்டி வருவதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இவங்க டெபாசிட் பணத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கிட்ட கேட்கும்போது நான் அந்த மாதிரி எதுவுமே போடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கேஸ் ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் போகும்போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, ஆமாம் உங்களோட ஆட்சி கைரேகை வச்சுருக்காங்க, பணத்தை எடுத்திருக்காங்க, அதனால் டிபார்ட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டரும் தாங்கள் தப்பு செய்தது உண்மை அப்படின்னு இவங்க கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த ஆதாரம் இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த ஆதாரத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். இது முதல் கேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேவிங்ஸ் டெபாசிட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் போஸ்ட்மேன் டெபாசிட் பண்ணவே இல்லை. ஒரு 3 மாதம் புக்கு அவர்
போஸ்ட்மேன் சொன்ன கணக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பே பண்ணாமல் இருந்ததுக்கு சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு, என்கிட்ட புக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு, அந்த புக் ஸ்டாக்கு என்ட்ரி போடுறதுக்கு இல்லைன்னு இருக்காரு. இன்னொரு காரணங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய ஆஃபீஸர் வந்திருக்காரு, அதனால் என்னால் வந்து இப்போது பணத்தை வந்து போட முடியல, ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் செக் பண்ணும்போது இவங்களுடைய புத்தகம் அதுக்கப்புறம் என்ட்ரி போட்டிருக்காரு, பட் ஆனால் புத்தகத்தில் மட்டும் தான் என்ட்ரி இருந்திருக்கு, சிஸ்டமில் வந்து டேட்டா தப்பாக இருந்திருக்கு. அது அரக்கோணம் ஹெட் ஆஃபீஸில் போய் கேட்டிருக்காங்க. அங்கே வந்து ஆடிட்டிங் ஆஃபீஸ் வந்து லீவில் இருந்ததுனால போஸ்ட்மேன் அவங்களால அதுக்கு மேலே தொடர்பு கொள்ள முடியல. இந்த நேரத்தில் போஸ்ட்மேன் வந்து நானே வந்து பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் பணம் கொடுக்கல, பிரச்சனையில் தான் இருக்குது. அவரும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு, இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் நம்ம ஆதாரங்கள் மட்டும் காட்டினா போதும்னு நினைக்கிறோம். அவ்வளோ டீட்டெயிலாக லென்த்தாக நம்ம பார்க்க வேண்டாம். இந்த 2 கேஸையும் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வைத்தியநாதன், நீங்கள் சொன்ன விஷயங்களை நாங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்துருக்கோம். உங்கள் பக்கம் உண்மை இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு அப்ஃப்ரண்ட் தெரிகிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல தவறுன்ட்டு ஒரு விஷயம் நடக்கும்போது பாதிக்கப்பட்டவனுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டாங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்டு அக்னாலேஜ் ஆகாது. இதில் நான் இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன். துறை சார்ந்த நிபுணர் நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு விஷயத்தை முக்கியமாக சொன்னாங்க. இந்த மாதிரி தப்பு நடக்கலன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் முதலில் செய்வதே பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்போம். பணத்தை ரெக்கவர் பண்ணுறது கூட எங்களுக்கு அப்புறம் தான். ஆனால் இப்படி யாருமே பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். ஒரே மாதத்தில் பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதற்கு மாறாக தான் வைத்தியநாதன் சொல்கிறார். வைத்தியநாதன் சொல்லலை, நானும் செக் பண்ணிட்டேன், அதற்கு மாறாக தான் இருக்குது. அப்படி யாரும் பணத்தை ஒரே மாதத்தில் திருப்பி கொடுக்கவில்லை. அந்த கேஸ் தான் நம்ம இப்போ அவுட்ஸ்டாண்டிங் கேஸ் பார்த்தோம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பிரச்சனைகள் முடியல, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறமும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, அழுத்தத்தின் பேரில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த எஃப்ஐஆர் எங்கே மூவ் ஆகலை. இது நாங்கள் கண்டுபிடிச்சது. ஒரு கம்ப்ளைண்ட் அக்னாலேஜ் ஆகிடுச்சாலே ஊழியர் தப்பு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஒரு ஊழியர் தனியாக தவறு செய்யவே முடியாது. ஓகே, ஆமாம், சரிங்களா? அந்த அதாவது பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ஊழியரை கார்னர் பண்ணிடுவாங்களே தவிர, ஒரு ஊழியர் தவறு செய்கிறாருன்னா அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே விஷயம் தெரியும். ஆனால் நம்மளுடைய சிஸ்டம் படி பாதிக்கப்பட்டவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல இமீடியட்டாக அந்த கம்ப்ளைண்ட் அக்னாலேஜ் ஆகாது. ஒருத்தர் 4 தடவை போவார், 5 தடவை போவார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக போக மாட்டார். கரெக்டுங்களா? இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வராத கேஸ் நிறைய இருக்குது. அப்படியே வெளிச்சத்துக்கு வந்தாலும் அக்னாலஜ்மெண்ட் எடுத்துட்டு நான் நடவடிக்கை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? சரி, இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களை ஒரு 6 மாதம் அலைய வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் போக மாட்டோம். இதில் போய் எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கணும், எனக்கு வேலை கெட்டு போதே, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் இதை செய்யறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்க, ஒரு புகார் வந்து அவங்க எடுக்கலை அப்படின்னா இம்மீடியட்டாக முதல்ல புகாரே வந்து நீங்கள் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் தான் கொடுக்கணும். எஸ்பியை தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், அட்ரஸ் பண்ணி உங்களுடைய இஷ்யூவை நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கணும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 மாதத்துக்குள்ளே ரெஸ்பான்ஸ் வந்துடும். அப்படி ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு மேலே அப்பீல் அவர்கிட்டயே கொடுக்கலாம். ஸோ 2 இதுக்குள்ளே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி அவங்க ரெஸ்பாண்டே பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த புகார் மேலே ஆர்டிஐ போகணும். 10 ரூபா போஸ்டல் ஆர்டர், ஆக்சுவலி அது 11 ருபீஸு. அதை வாங்கி நார்மல் A4 ஷீட்டில் உங்களுடைய புகார், நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த டேட்டில் நான் ஒரு புகார் கொடுத்துருந்தேன், இந்த புகார் மேலே இப்போ எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத எழுதி நீங்கள் எஸ்பிக்கு அட்ரஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு ஆர்டிஐ. ஓகே, சரி. இப்போ ஆர்டிஐக்கும் பதில் வரலைன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு பேரில் அப்பீல் பண்ணலாம். சரி, அந்த அப்பீல்லையும் பதில் வரல அப்படின்ற பட்சத்தில் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். ஓகே, இதில் பியூட்டி என்னென்னா, போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு நீங்கள் அப்பீல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். வெரி குட். ஓகே, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும். ஏன்னா நானே வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய நிர்வாகம் எப்படி ரிப்ளை வரும்ன்ட்டு நம்ம யோசிக்க சொல்ல தே ரெஸ்பாண்டிங். ஆனால் இவ்வளோ ப்ரொசீஜரையும் நம்ம கடந்து போனால் அது நடக்கும். ஆனால் ஒரு சாமானியன் இவ்வளோ தூரம் போக முடியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போ ஜிடிஎஸ் அப்படின்றது கிராமிக் தக் சேவக், அதுக்கு பேரே கிராமிக் தக் சேவக் தான். ஏதோ ஒரு கிராமத்தில் போஸ்டல் சர்வீசஸ் போய் சேரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அங்கே இருக்கிறவங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரும்போதே மிரட்சி ஆயிடுவாங்க. உண்மைதான், ஆமாம். ஏன்னா அதோடைய பிரம்மாண்டம். அப்போது அவங்க வந்து ஒரு புகாரை எப்படி தெரிவிப்பாங்க, அவங்களுக்கான நியாயத்தை அவங்க எப்படி வாங்குவாங்க? இது வந்து நடைமுறை சிக்கல். இது இருக்கா அப்படின்னா இருக்கு.
அதனால வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, இப்படி தப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் தப்பு இருக்கு ஆனா நாங்க சரி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சரி பண்றது அப்படின்றது ரொம்ப குறைவு. சரியாகாத தவறுகள் நிறைய இருக்கு. இன்னும் இது வந்து ஒரு சைடு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது இப்போ நடவடிக்கையில் இருக்கிறதுனால இப்போ அதை பத்தி பேச முடியல. கண்டிப்பா இதை விட பெரிய விஷயத்த நம்ம ஒரு நாள் பேசுவோம். ஓகே, இதே துறை சம்பந்தப்பட்டது ஆதாரங்களோட. ஓகே நேயர்களே, வைத்தியநாதன் அவர்கள் இந்த துறை சம்பந்த பிரச்சனைகள்ல நேரடியாக களத்தில் வேலை செய்பவர். சென்ற வீடியோவில் நீங்க கமெண்ட்ல அவரை பலவாறு தூற்றியிருந்தீங்க. இப்போ அவரு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், ரிசல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து அவர் வந்து தியரியாக படிக்கல, களத்தில் செயல்பட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த சேனல் வழியாக நாங்கள் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிக்கலில் யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இந்த வீடியோவோட நோக்கமே வந்து ஒருத்தரை குற்றம் சொல்வது கிடையாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு வழங்குவது தான். அது எப்படியாவது வழங்கணும். நான் அவர் கொடுத்த 2 பேர்கிட்ட தான் பேசினேன். அப்படி பேசும்போதே நமக்கு அவ்வளோ வலி இருக்குது. இதில் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இதை பற்றி ஏன் யாருமே பேசலை? நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசுகிறோம், ஷேர்ஸை பற்றி பேசுகிறோம், ரிட்டர்ன்ஸை பற்றி பேசுகிறோம். ஆனால் எளிய மனிதர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இந்த மாதிரி ஏமாற்றப்படுகிறது. இதை பற்றி பெரிய அளவில் நமக்கு ஒரு விழிப்புணர்வே ஏற்படலை. இது ஒரு செய்தியாக நம்ம கடந்து போகிறோம். ஏன்னா அவர்கள்லாம் வந்து வாய்ஸே இல்லாதவர்கள், வாய்ஸ் அற்றவர்களுக்கு நாம தான் வந்து ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அதனால தான் இதை வந்து நாங்கள் வீடியோவாக போடுறோம். இந்த பிரச்சனையை நாங்கள் இதோட விட்டுவிட போவது கிடையாது. கண்டிப்பாக அந்தந்த தாலுகாவில் இருக்கும் கள செயல்பாட்டாளர்களுடன் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தீர்வு வழங்க முடியும், இயலும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நமக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய வைத்தியநாதனுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி. நன்றி சார். நன்றி.